ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜுகேஷன் வேர்ல்ட். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லியிருப்பேன், அது எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் ட்ரேடிங்கை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. நான் அதில் மேஜர் 3 டைப் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பற்றி நான் போன வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்ட்ராடேனா வேறு ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட 10,000 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அதை 4 டைம்ஸாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட 10,000 இருக்குன்னா அதை நீங்கள் 40,000 வரைக்கும் இன்ட்ராடேயில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுதான் இன்ட்ராடே ட்ரேடிங். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா F&O, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். இது கொஞ்சம் ரொம்பவே டேஞ்சரானது. இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கை லாட்டாக பை பண்ணி எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லாட் 10,000னா நீங்கள் அந்த லாட்டை பை பண்ணி அதில் வர ப்ராஃபிட்டை வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணிட்டீங்க, அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதோட ரிசல்ட் இன்றைக்கி எப்படி இருக்குது, அந்த ஸ்டாக் பற்றி இன்றைக்கி என்ன நியூஸ் வந்திருக்கு, அதெல்லாம் செக் பண்ணி ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணி அதோட வாலிடிலிட்டி எப்படி இருக்குது, அதோட மூவ்மெண்ட் இன்றைக்கி அப் அண்ட் டவுன் எப்படி இருக்குது பார்த்துட்டு நீங்கள் பர்ஃபெக்டான டைமில் ட்ரேட் எடுத்து நல்ல ஒரு சக்ஸஸான அமௌண்ட்டில் எக்ஸிட் ஆகணும். இப்போது ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா பை செல், கால் புட்டுன்னு சொல்லுவாங்க, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பை பண்ணால் ஜஸ்ட் பை மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு ஸ்டாக்கை வாங்கி லாங் டேர்மில் ஹோல்டிங் பண்ணி அப்புறம் வர ப்ராஃபிட்டில் உங்களால் செல் பண்ண முடியும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பை பண்ணாலும் ஒரு ஸ்டாக்கை பை பண்ண முடியும், செல் பண்ணாலும் உங்களால் அதில் வர ப்ராஃபிட்டை இது பண்ண முடியும். எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணிட்டீங்க. எப்பயும் போல நம்ம ஐடிசியே பார்க்கலாமே. நீங்கள் ஐடிசி ஸ்டாக் சூஸ் பண்ணிட்டீங்க, அது 410 ரூபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அதை கால் ஆப்ஷன் கொடுக்குறீங்க, நீங்கள் பை கிளிக் பண்ணுறீங்க. நீங்கள் பை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் 410 ரூபாயிலேருந்து 413 ரூபா 14 ரூபா அந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இதுவே நீங்கள் புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது அது 410 ரூபா இருக்கிற ஸ்டாக்கு 409 408 அப்படி போனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியாது. ஜஸ்ட் இது சிம்பிள் தான். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி அது ஏறும் போது உங்களுக்கு வந்த ப்ராஃபிட்டை நீங்கள் எக்ஸிட் ஆவீங்க. நீங்கள் செல் பண்ணும்போது செல்லை கிளிக் பண்ணிட்டு அது இறங்க உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதில் வர ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆக வேண்டியதான். நம்ம வாங்கின ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாஸில் போச்சுன்னா நம்ம அதில் கேரி ஃபார்வர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேரி ஃபார்வர்டை கிளிக் பண்ணி நீங்கள் அதை ஹோல்டு பண்ண முடியும். ஒரு 1 வீக் வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியும். நம்ம எப்போ ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிருக்கலாம். நம்ம ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ், டார்கெட் ஹிட் இது ரெண்டுமே ப்ராப்பராக இது பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். நம்ம ஏனோ தோணுன்னு பண்ணோன்னா நம்மளுக்கு எப்பயுமே லாஸ் தான் ஆகும். அப்புறம் நம்ம எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம டெய்லியும் ஓவர் ட்ரேட் பண்ணி ஒரு நாளைக்கு 5 to 6 ட்ரேட் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ராப்பரான 1 ட்ரேட் மட்டும் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். அந்த ட்ரேட் லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஆனாலும் சரி, உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் டெய்லி 1 ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு 10,000 வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி வைஸில் ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்கும். இதுவே நீங்கள் 30,000 40,000 மாதிரி கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 400 to 500 அந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணலாம். டெய்லி வைஸில் ப்ராஃபிட்டும் கிடைக்கும், லாஸும் ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணி உங்களோட ஓன் டிசிஷன் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். தேர்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேட். இந்த ஸ்விங் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் நல்ல மூவ்மெண்ட்டில் வாலிடேட்டரி ஆகுதுன்னா டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணும்போது அதில் ஒரு சப்போர்ட் லெவல் நம்மளுக்கு ஒரு கிடைக்கும். அங்கேருந்து நல்ல ஒரு 1 வீக் அந்த ஸ்டாக் ஏறி இருந்தால் அங்கேருந்து ஒரு ஸ்விங் கிடைக்கும். அந்த ஸ்விங் மூலிமா அது ஏறது மூலிமா நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1 மந்த்துக்குள்ளே அதுலேருந்து எக்ஸிட் ஆகி அதில் வர ப்ராஃபிட்டை இது பண்ணுறதுனா ஸ்விங் ட்ரேடு. இந்த ஸ்விங் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாக்காக சூஸ் பண்ணி ஒரு சப்போர்ட் லெவலை செக் பண்ணி ஒரு 1 வீக்காக நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாக்கை சூஸ் பண்ணி நம்ம பை பண்ணால் அதுலேருந்து அது ஏறது மூலிமா நம்மளுக்கு வர ப்ராஃபிட்டை தான் ஸ்விங் ட்ரேட் சொல்லுவோம். இந்த ஸ்விங் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 lakh வச்சுருந்தீங்கன்னா ஒரு 20,000 ஒரு 5 ஸ்டாக்ஸில் போட்டு 1 மந்தில் வர ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்விங் ட்ரேட். நான் உங்களுக்கு இது எல்லாமே பேசிக்னா என்னன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா வரப்போகிற வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். சின்ன டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை பார்த்து உங்கள் ஓன் டிசிஷன் எடுத்து ட்ரேடிங் பண்ணலாமா வேணாமான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.